السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد. புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றிவிட்டு அதனுடைய தமிழாக்கத்தை செவிசாய்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை அஞ்சி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விலக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அதை தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நல்ல குடும்பம் ஒரு நல்ல சமுதாயத்தினுடைய அடிப்படையாகும். வீடுகளில் எப்போது நிம்மதி மகிழ்ச்சி ஸ்திரமாகுமோ அப்போதுதான் அந்த சமுதாயம் சுபீட்சமிக்கதாக ஆகும். எனவே கணவன் மனைவியர் தங்களுக்கு மத்தியில் அன்பு பரஸ்பரத்தை பகிர்ந்து கொள்வது குடும்ப வாழ்க்கையின் அடிப்படைகளில் ஒன்றாகும். எனவே மார்க்கத்தை, மானத்தை, சந்ததியினை பாதுகாப்பதற்கு இது மிகவும் உதவக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் அவனுடைய அருள் வேதத்தில் சொல்லுகின்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் அல்லாஹ் உங்களிலிருந்தே உங்கள் மனைவியர்களை உருவாக்கி இருக்கின்றான். அந்த மனைவியர்களிடம் நீங்கள் அமைதி அடைவதற்காகவும் இன்னும் உங்களுக்கு மத்தியில் அன்பு பரஸ்பரத்தையும் அவன் உருவாக்கி இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்ப கட்டமைப்பை பாதுகாப்பது என்பது மார்க்கத்தினுடைய அடிப்படை இலக்குகளில் ஒன்றாகும். இன்னும் மனித வாழ்க்கைக்குரிய மிக அவசிய தேவையாகவும் அது இருக்கின்றது. எனவே இஸ்லாம் திருமண ஒப்பந்தத்தை மிக பலம் மிக்கதாக ஆக்கி இருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், மீசாகன் கலீதா, மிக உறுதியான உடன்படிக்கை என்று திருமண உடன்படிக்கையை அல்லாஹ் வர்ணிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 காரியங்கள் உண்டு, அதை நீங்கள் கேலிக்கு சொன்னாலும் கூட அது இடம்பெற்று வரக்கூடியதாக இருக்கும். அதில் ஒன்றுதான் திருமணம், இன்னும் ஒன்று தலாக், மூன்றாவது மனைவியை, தலாக் சொல்லப்பட்ட மனைவியை மீளப் பெறுவது. அன்பார்ந்த சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய, அதை சின்னாபின்னமாக்கக்கூடிய, அதனுடைய நிம்மதியை மகிழ்ச்சியை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம்தான் தலாக் கூறுவதில் அவசரப்படுவது, இன்னும் அதனை சாதாரணமாக கருதிவிடுவது, பெண்களை எச்சரிப்பதற்கு ஒரு கருவியாக தலாக்கை பயன்படுத்துவது, விவாகரத்தை பயன்படுத்துவது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு ஒரு மனிதன் நடந்து கொண்டால் அவர் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் எல்லை மீறுகின்றார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விளையாடுகின்றார். அல்லாஹு தஆலா சூரத்து தலாக்கில் கூறுகின்றான், وَمَنْ يَتَعَدَّ حُدُودَ اللَّهِ فَقَدْ ظَلَمَ نَفْسَهُ. யார் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுவார்களோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியை 3 முறை ஒரே தடவையில் தலாக் சொல்லிவிடுகின்றார். நபி அவர்கள் கோபப்பட்டார்கள். நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும்போதே அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நீங்கள் விளையாடுகிறீர்களா என்று கேட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, தலாக்கை பொறுத்தவரைக்கும், விவாகரத்தை பொறுத்தவரைக்கும் அது அடிப்படையில் ஆகுமாக்கப்பட்ட ஒன்றல்ல, அதை தடை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் மனிதனுடைய தேவை, அவனுடைய அத்தியாவசிய நிலையை பொறுத்து இஸ்லாம் அதை அனுமதித்திருக்கின்றது. எனவே அவசியமின்றி ஒருவர் விவாகரத்தை, தலாக் கூறுவதை பயன்படுத்தினால் அவர் மிக பெரும் அநியாயத்தை உருவாக்கி கொள்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
எந்த பெண்மணி நியாயமான காரணம் இன்றி தன்னுடைய கணவரிடம் விவாகரத்து கோரினால் சுவன வாடை அவளுக்கு ஹராமாகிவிடும் என்று சொன்னார்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், பெண்கள் தலாக்கு கோருவதை தடுத்து வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் அவசியமின்றி தலாக் கூறுவதைத்தான் குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் உலகத்தில் வழங்கக்கூடிய பாக்கியங்களில் ஒன்றுதான் அவன் அமைதியடையும் ஒரு மனைவியை அவன் பெற்றுக்கொள்வது, அவன் பராமரிக்கக்கூடிய நல்லதொரு குடும்பத்தை அவன் அமைத்து கொள்வது. சகோதரர்களே, நியாயமான காரணமின்றி ஒருவர் விவாகரத்து செய்வதற்கு, தலாக் கூறுவதற்கு அவசரப்படுவது என்பது இந்த நியமத்துக்களை அவர் வீணாக்கி கொள்வதாகும். அல்லாஹ் கொடுத்த இந்த பாக்கியத்தை அவர் அழித்து கொள்வதாகும். நிச்சயமாக மனிதனுடைய அறிவில், அவனுடைய சிந்தனையில் ஏற்படக்கூடிய கோளாறு தான் இத்தகைய சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கிறது. எனவே சட்ட அறிஞர்கள் சொல்கிறார்கள், நியாயமான காரணமின்றி தலாக் கூறுவது என்பது ஹராமான செயலாகும். அது மனிதனுக்கு பாதிப்பை உருவாக்கின்றது, அவனுடைய மனைவிக்கு பாதிப்பை உருவாக்கின்றது. இன்னும் திருமண வாழ்க்கையினால் ஏற்படக்கூடிய எத்தனையோ நன்மைகளை இல்லாமல் அழித்தொழித்து போடுகின்றது. எனவே எப்படி பணத்தை, பொருளாதாரத்தை வீணாக்குவது ஹராமோ, அப்படித்தான் திருமண வாழ்க்கையை வீணாக்குவது என்பதும் ஹராமான ஒரு காரியமாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு தலாக் கூறுபவர்களுடைய நிலைமையை நாம் எடுத்து பார்த்தால் ஏன் இப்படி நடக்கிறது என்றால், நிச்சயமாக உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோபம் அதற்கு காரணமாக இருந்து விடுகின்றது. சகோதரர்களே, கோபம் என்பது ஷைத்தான் மனித உள்ளத்தில் பற்ற வைக்கக்கூடிய ஒரு நெருப்பு கங்காகும். மனித உள்ளத்தில் அவன் அதை உட்புகுறச் செய்கின்றான். இதன் காரணமாக அந்த வீட்டில் நெருப்பு மூட்டப்படுகின்றது. எனவே தலாக் உருவாகின்றது. இதற்கு பின்னால் இவ்வாறு நடைபெற்ற மனிதர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை முழுவதும் கவலை கொள்ளக்கூடிய அவல நிலைக்கு ஆளாகின்றார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் எவரும் கோபம் கொண்டால் அவர் மௌனமாக அமைதியாக இருக்கட்டும். எனவே சகோதரர்களே, சில ஆண்கள் தங்களுடைய மனைவிமார்களை தலாக் சொல்வதில் மிகவும் பொடுபோக்குத்தனமாக இருந்து விடுகின்றார்கள். நியாயமான காரணமின்றி சாதாரண அற்ப அம்சங்களுக்காக கூட தலாக் சொல்லக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக தன்னுடைய வீட்டை தானே இடித்து கொள்கின்றார், தன் குடும்பத்துக்கு தானே அழிவை ஏற்படுத்தி கொள்கின்றார். எனவே இதனுடைய விளைவாக இந்த குடும்பத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாரென்றால் அக்குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் பிள்ளைகள்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை நாம் மோதி அவனை வீழ்த்துவது என்பது இதுவல்ல வீரம். மனிதனுக்கு கோபம் ஏற்படுகின்ற போது தன் மனதை அவன் கட்டுப்படுத்தி கொள்வதிருக்கிறதே, அதுதான் வீரம் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு கோபம் எல்லையை தாண்டி குடும்ப வாழ்க்கையை அழித்து கொள்ளக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மனைவியை பார்த்து கூறுவார்களாம், எனக்கு கோபம் வந்தால் என்னை நீ சமாதானப்படுத்திவிடு, உனக்கு கோபம் வந்தால் உன்னை நான் சமாதானப்படுத்துகிறேன். இதுதான் வாழ்க்கைக்கு அடிப்படை. அன்பிற்குரிய சகோதரர்களே, மிக கடுமையான எச்சரிக்கை மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். யாரெல்லாம் நியாயமான காரணமின்றி தன் குடும்ப வாழ்க்கையில் இவ்வாறு தலாக் என்ற நிலைமையை உருவாக்கி கொள்கிறார்களோ அவர்கள் மிக கடுமையான எச்சரிக்கைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களை படிக்கும்போது எமக்கு விளங்குகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் ஒரு பெண்ணிடம் அவளுடைய கணவனுக்கு எதிராக அவளை தூண்டி அவர்களுக்கு மத்தியில் பிளவை உருவாக்கினால் நிச்சயமாக மிக பெரும் தண்டனைக்கு அவர் ஆளாகுவார். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், இவ்வாறு செய்பவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல. இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிளவை உருவாக்குவதற்காக
ஒரு மனிதர் முயற்சி செய்தால் மிக பெரும் பாவத்தை செய்பவராக அவர் இருப்பார். இது சூனியக்காரர்களுடைய செயலாகும். இன்னும் சொல்ல போனால் ஷைத்தான் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய மிகப்பெரிய காரியம் இதுவாகத்தான் இருக்கின்றது. ஹதீஸில் வந்திருப்பது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தான் தன்னுடைய படையினரை மனிதர்களுக்கு மத்தியில் அனுப்புகின்றான். அவர்கள் போய் மனிதர்களுக்கு மத்தியில் பல்வேறு குழப்பங்களை உருவாக்கிவிட்டு ஷைத்தானிடம் இப்லீஸிடம் திரும்பி வந்து ஒவ்வொருவரும் தான் என்ன காரியத்தை செய்தோம் என்பதை அவரிடம் கூறுவார்கள். அப்போது சொல்லக்கூடிய ஒவ்வொருவரிடத்திலும் நீர் ஒன்றுமே செய்யவில்லை, நீர் ஒன்றுமே செய்யவில்லை என்றுதான் இப்லீஸ் அவர்களுக்கு பதில் சொல்லுவான். சகோதரர்களே, கடைசியாக ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் நான் பிரித்து விட்டேன், அவர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உருவாக்கினேன், எந்த அளவுக்கு கடைசியில் அவர்கள் இருவரும் பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னபோது அந்த ஷைத்தானை அண்மையில் அருகில் அழைத்து அவனை கட்டி அணைப்பவனாக இந்த இப்லீஸ் மாறிவிடுகின்றான். யகூலு நிஅம அன்த, நீதான் மிகச் சிறந்தவன் என்று சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில் தலாக் நடைபெறாமல் இருப்பதற்கு நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான சில அம்சங்களில் ஒன்றுதான் சிறிய சிறிய குற்றங்களை எல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் இருப்பவர்களாக இருக்க வேண்டும். பாவங்கள் நடந்தால், குற்றங்கள் நடந்தால் அவைகளை சரி செய்பவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, மற்ற குடும்பத்தவர்களோடு குடும்பத்தை ஒப்புநோக்கி பார்ப்பது என்பது இதுவும் குழப்பத்திற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. எனவே பொறுமை கொள்வது, கோபத்தை அடக்குவது, நல்லெண்ணம் வைப்பது, குடும்பத்தில் மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, கணவன் மனைவியினர் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் ரகசியங்களை பேணிக்கொள்வது, நிச்சயமாக இதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கை நிலைத்திருப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும். எனவே ஒரு அறிஞர் கூறுகின்றார், ஒரு நல்ல மனிதரை பொறுத்த வரைக்கும் அவர் குற்றங்களை தேடி துருவுவராக இருக்க மாட்டார். காணும் சிறிய சிறிய குற்றங்களை கணக்கில் கொள்ளாமல் இருப்பது இது நல்ல மனிதர்களுடைய பண்புகளில் ஒன்றாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் தன் மனைவியை விவாகரத்து செய்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவரை கூப்பிட்டு, ஏனப்பா நீ விவாகரத்து செய்தாய் என்று கேட்டபோது, நான் அவளை விரும்பவில்லை என்று அந்த மனிதர் பதில் சொன்னார். எல்லா குடும்பமும் விருப்பத்தின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறதா? குடும்ப பொறுப்புகள் எங்கே? மனைவியினுடைய கட்டுப்பாடுகள் எங்கே? அதை பற்றி நீ சிந்திக்கவில்லையா என்று அந்த மனிதனுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவுரை சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எமது குடும்ப வாழ்க்கையில் இத்தகைய தலாக் போன்ற நிலைமைகள் உருவாகிவிடாமல் இருப்பதற்கு நாம் பேண வேண்டிய இன்னும் ஒரு அம்சம்தான், குடும்ப வாழ்க்கையில் எமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை, எமக்கு வரக்கூடிய சிரமங்களை நாம் சகித்து வாழ்வது. அவ்வாறு சகிப்பதின் மூலமாக நமக்கு என்ன கூலியை, நன்மையை அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றானோ அவற்றை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்வது. அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன, அந்த பெண்களை நீங்கள் வெறுத்தால், ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஆ வயஜஅல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, ஒரு காரியத்தை நீங்கள் வெறுக்கலாம், ஆனால் அதில் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வைத்திருப்பான். சகோதரர்களே, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், குடும்பத்தில் நாம், அதாவது இந்த வசனம் என்ன எங்களுக்கு சொல்கிறது என்றால், இம்மை மறுமையில் நமக்கு மிக பெரும் கூலியை தரக்கூடிய ஒரு அம்சத்தில் உண்டுதான் குடும்ப வாழ்க்கையில் நாம் பொறுமை கொள்பவர்களாக இருப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையின் சிறப்பை பற்றி சொல்லும் போது, சகோதரர்களே, சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்த ஒரு தீனார், ஏழைக்காக நீங்கள் செலவு செய்த தீனார், அடிமையை உரிமையிடுவதற்காக நீங்கள் செலவு செய்த தீனார், இந்த அனைத்திலும் மிகச் சிறந்தது உங்கள் குடும்பத்தவர்களுக்கு நீங்கள் செலவழிக்கும் பணம்தான் என்று குடும்பத்தில் செலவு செய்வது எவ்வளவு பெரிய நன்மையான காரியம் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு உணர்த்துகின்றார்கள். இந்த செய்தியை கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹுத்பாவை முடித்தார்கள். இரண்டாவது ஹுத்பாவில் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் கூறிய பிறகு, அன்பிற்குரிய சகோதரர்களே, கணவன் மனைவியர்
தங்களுக்கு மத்தியில் அன்பை பரஸ்பரத்தை அவர்கள் கடைபிடிப்பது என்பது, தங்களுக்கு மத்தியில் சீர்திருத்தத்தை உருவாக்குவது என்பது நிச்சயமாக ஷைத்தானின் முயற்சியை முறியடிக்கக்கூடிய மாபெரும் அம்சமாகும் இது. எனவே அறிவுள்ளவர்கள், ஞானமிக்கவர்கள் இத்தகைய நிலைமையை வாழ்க்கையில் கவனித்து கொள்ள வேண்டும். எனவே ஷைத்தானுடைய இந்த தூண்டுதலில் இருந்து, தீய செயலிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக எங்கள் குடும்பத்தில் நாம் ஒற்றுமையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா அய்யுஸ்லிஹா பைனஹுமா சுல்ஹா, ஏதும் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து கொள்வது நல்லது. வஸ்ஸுல்ஹு கைர், சமாதானம்தான் நல்லது என்று அல்லாஹு தஆலா அவருடைய வேதத்தில் சொல்கின்றான். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சமாதானம் என்பது தலாக்கு நடைபெற்று விடாமல் ஏற்படுத்தக்கூடிய அந்த உறவு முறையைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று சொல்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு கணவனும் மனைவியும் தங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக வாழ்வது என்பது மிகப்பெரிய வணக்கங்களில் ஒன்று என்றுதான் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய காரியம். ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் சதக்காவாகும், ஒவ்வொரு நல்ல அறிவுரையும் சதக்காவாக இருக்கும். எனவே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் நல்லவர்களை வைத்து சமாதானம் பேசி குடும்பத்தில் குழப்பங்கள் வராமல் சீர்திருத்தம் செய்வதுதான் அடிப்படையாகும். எனவே உள்ளங்களை ஒன்று சேர்ப்பது, குடும்பங்கள் சிதைவடைந்து விடாது அவற்றை பாதுகாப்பது என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான அம்சங்களில் ஒன்று. அல்லாஹ் கூறுகின்றான், வ இன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, கணவன் மனைவியாகிய அவ்விருவருக்கும் இடையில் ஏதும் குழப்பம் ஏற்படுவதை நீங்கள் அஞ்சினால் ஃபபஅஸு ஹகமம் மின் அஹ்லிஹி வ ஹகமம் மின் அஹ்லிஹா, மனைவியின் தரப்பிலும் கணவனின் தரப்பிலும் சமாதானம் பேசுபவர்களை நீங்கள் அனுப்புங்கள். இயுரிதா இஸ்லாஹா, அவர்கள் சீர்திருத்தத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் யுவஃபிகில்லாஹு பைனஹுமா, அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உருவாக்குவான். இன்னல்லாஹ கான அலீமன் ஹபீரா, அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவற்றை சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் முன்வந்து சீராக்கி வைக்க வேண்டும் என்ற கருத்தை எங்களுக்கு அல்லாஹ் உணர்த்தக்கூடியவனாக இருக்கிறான் என்ற இந்த செய்தியை சொல்லி இமாம் அவர்கள் இரண்டாவது குத்பாவை முடித்தார்கள். இரண்டாவது குத்பாவின் இறுதியில் மூமீன்கள் முஸ்லீம்களுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டு குத்பா நிறைவுற்றது. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.